மனம் ஒரு மாயை. அதற்காக மனம் இல்லை என்று அர்த்தமில்லை. மனம் உண்மையை மறைத்து ஒரு போலி உண்மையை உருவாக்குகிறது. மனதின் மாயையை நாம் பார்த்து வெளியே வந்து அதை கடந்த அறிவார்ந்த நிலைக்கு செல்லும்போதுதான் விடுதலை, ஞானம், உண்மையான வாழ்வு ஆரம்பமாகும். மனம் என்பது நம் உண்மையான நான் அல்ல. அது நம் சிந்தனைகள், நினைவுகள், பயங்கள், சமூக பழக்கவழக்கங்கள் என பலவற்றால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு இயந்திரம். சிறு வயது முதலே நாம் ஒரு மொழி, நீதி, மதம், கலாச்சாரம் ஆகியவற்றை பெற்று வளர்கிறோம். இவை அனைத்தும் சேர்ந்து நம் மனதில் ஒரு போலி மையம் ஏற்படுத்துகின்றன. இதையே நாம் நம் உண்மையான அடையாளம் என்று தவறாக நினைக்கிறோம். நாம் நம் எண்ணங்கள் அல்ல என்பதே ஓஷோவின் கருத்து. எண்ணங்கள் கடன் வாங்கப்பட்டவை, மீண்டும் மீண்டும் வரும் இயந்திர முறையிலானவை. மனம் நமக்கு இரண்டு பெரிய மாயைகளை உருவாக்குகிறது. முதலாவது தொடர்ச்சி என்பதின் மாயை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற கதையை உருவாக்கி நாம் ஒரே அடையாளமான நிலையான நபர் என்ற உணர்வை தருகிறது. உண்மையில் வாழ்க்கை என்பது இப்போதைய கணத்தில் தான் இருக்கிறது. ஆனால் மனம் நம்மை எப்போதும் நேற்றைக்கோ நாளைக்கோ இழுத்து செல்கிறது. இரண்டாவது மாயை கட்டுப்பாடு என்பதை பற்றியது. நாம் தான் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறோம் என்று மனம் நம்ப வைக்கிறது. ஆனால் உண்மையில் நமது செயல்கள் பெரும்பாலும் இயந்திரமாக எழும் பதில்கள்தான். மனதின் இந்த வேலையிலிருந்து உருவாகும் ஒன்றுதான் ஆணவம் அல்லது அகங்காரம். இது ஒரு உண்மையான பொருள் அல்ல. மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு சாதனை, தோல்வி, சரி, தவறு என்று பிரித்து பார்ப்பதால் உருவாகும் ஒரு கட்டுக்கதை. இந்த அகங்காரம்தான் நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனியாக இருக்கிறோம் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இந்த தனிமை போதையே எல்லா துன்பங்களுக்கும் மூலமாகும். மனதின் மாயையை கடக்க ஓஷோ சொல்லும் வழி தியானமாகும். ஆனால் அது பாரம்பரிய முறையல்ல. நமது எண்ணங்களை நிறுத்த முயற்சிப்பதல்ல. எண்ணங்களை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவற்றை தூரத்திலிருந்து பார்ப்பது போல. அப்படி பார்க்கும்போது எண்ணங்களை பார்க்கும் நாமே எண்ணங்கள் அல்ல என்ற உண்மை பளிச்சென்று தெரியும். எண்ணங்களுக்கும் அவற்றை கவனிப்பவருக்கும் இடையே ஒரு இடைவெளி தோன்றும். அந்த இடைவெளிதான் சிலிர்ப்பு நிறைந்த மௌனம். அந்த மௌனத்தில் மனதின் கட்டுப்பாடு நீங்கி நிஜமான நாம் வெளிப்படுகிறோம். மனம் எப்போதும் ஒரு ஆசையால் அலைக்கழிக்கப்படுகிறது. தற்போது இருப்பதில் மகிழ்ச்சி அடையாமல் எதிர்காலத்தில் ஏதாவது நடந்தால்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நம்ப வைக்கிறது. இந்த காலத்தின் மாயையை உடைக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது எதிர்கால லக்கு அல்ல, இப்போதே இங்கே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. மனதை அழித்துவிட வேண்டும் என்பது கருத்து அல்ல, அது ஒரு கருவி. ஆனால் அது எஜமானனாகிவிடக்கூடாது. மனதை கடந்த அந்த நிலை உணர்வுகள் இல்லாத நிலை அல்ல, மாறாக முழுமையான விழிப்புணர்வு நிலை. அந்த நிலையில் செயல்கள் தன்னிச்சையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும். மனதின் மாயையை புரிந்து கொள்ளும்போது பயமும் ஆசையும் அல்ல, ஆழ்ந்த அமைதியும் மகிழ்ச்சியும் தான் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும். ஒவ்வொரு கணமும் நேரடியாக முழு அழகோடு வாழ முடியும்.